பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோபு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாமிசத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிப்பானே பாரும் என்றான். தேவனிடத்தில் அவன் சொல்கிறான், நீ அவனை தொடுவதற்கு மட்டும் நீ அதிகாரம் கொடு. ஏன்னா யோபுடைய அந்த சரீரத்தை தொடுவதற்கு தேவன் அதிகாரம் கொடுக்கல. இப்போ கேட்குறான், நீ எனக்கு அதிகாரம் கொடு. ஆனால் அவன் பல் பிடுங்கப்பட்டவங்க சத்துரு, அந்த சாத்தான் அவன் ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுக்கு சிலர்லாம் பாருங்கள், அவனுக்கு பெரிய கிரீடத்தை கொடுத்து ஐயோ சத்துரு செய்துட்டான்னு அவனுக்கு இன்னும் என்ன ஆகுதுன்னா தலையில் கிரீடம் வந்தது மூலம் ஆகிறது. அவன் ஒன்றும் அவனால் செய்ய முடியாது, தேவனுடைய அனுமதி கொடுக்கலைன்னா. பாருங்கள், அவன் எலும்புகளையும் அவன் மாംசத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உண்மை தூசிப்பான் பாருவன். எப்படி கொடுக்குறான் பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். அப்போ ஆண்டு நம்ம அப்பா பார்த்தீங்களா, நம்ம அப்பா ஒருத்தரை பாருங்கங்க, என்னை குறித்து உங்களை குறித்து அப்பா வெளிப்பாடு வச்சிருக்கிறார். ஆண்டவராக இயேசு, என் மகன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். என்ன சொல்லிட்டாரு? கையில் கொடுத்துட்டான், சாத்தான் கையில் கொடுத்துட்டார் ஆண்டவர். இதோ உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றான். அப்போ கூட பார்த்தீங்களா, என்ன கட்லேட்டு கூட, பிராணன் எடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை என்னை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சத்துரு கையில் கொடுத்துட்டார் ஆண்டவர். அந்த வேலியை யோபு இடத்துல அடைச்சிருந்த வேலியை எடுத்துட்டார் அல்லவா. இப்போ அவனுக்கு அந்த யோபுடைய சரீரத்தை தொடுவதற்கு அவனுக்கு இதாச்சு. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் தொட முடியலை. அதனால தான் மறுபடியும் வந்து ஆண்டவர்கிட்ட நிற்கிறான் அவன். இல்லையா, இப்படித்தாங்க நம்மளை சில நேரங்களில் அவன் தொடுவதற்கு எப்படி ஆயிலும் ஆண்டவர்கிட்ட போய் நிற்பார். இப்போ ஆண்டவர் அனுமதி கொடுப்பார், யோபு கொடுத்தது போல் கொடுப்பார். அப்போ நம்ம உறுதியாக நிற்கணும், கர்த்தருக்காக உறுதியாக பிடிச்சுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு அப்படிலாம் ஆண்டவரை தூஷிக்கக்கூடாது. உறுதியாக நிற்கும் பொழுது கர்த்தர் அப்போ யோபுவுக்கு செய்தது போல் எனக்கு உங்களுக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் செய்வாரா செய்ய மாட்டார்? கண்டிப்பாக செய்வார். யோபு போல் உறுதியாக இருக்க பழகிக்கொள்ளுங்க, உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு இருங்க. அல்லேலூயா. நம்ம புறப்பட்டு போனான், ஓட்டை சொரிந்து கொண்டிருந்தான் என்று இருக்கிறது. ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை விட்டு பின்வாங்கலை. அல்லேலூயா. அப்படி அதனால தான் யோபுவை எல்லாவற்றிலும் பிள்ளைகளை தவிர மற்ற எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். தெரியுமா? ஏன் பிள்ளைகளை மட்டும் இரட்டத்தனையாக கொடுக்கல தெரியுமா? அந்த பிள்ளைகள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. மற்ற எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுத்தார். இப்போ யோபுவை போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள், உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தகப்பனேமை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வவல்லமையுள்ள தெய்வமே துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நிச்சயமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.